வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். So this is the continuous video of the inventory control. So already on the 4 parts we have completed. So related to the inventory control. So what is inventory control? அது related ஆன concepts. So அதில் வர important formulas, terms எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி previous year questions from the TRB, TANSET examination, TNPSC, அதே மாதிரி various state board service commissionல கேட்ட inventory control questions எல்லாமே டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆஃப் த 5th பார்ட். ஸோ எக்ஸப்ட் த கேட் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், வி ஹவ் கவர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த வேரியஸ் எக்ஸாமினேஷன் போர்ட்ஸ். ரைட். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங், ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் ஃபர்ஸ்ட் டைம் அவர் சேனல், ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 2019 கேட்டது. Which one of the following ways will be adapted to store the program counter contents? So counter content வந்து ஸ்டோர் பண்றதுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்கு. So that is the last in first out னு அர்த்தம். So last வந்து which method, which product we are going to produce. So அதை தான் we are going to record it as first. So அதை தான் வந்து அது வந்து எதில் ஸ்டோர் பண்ணுவோம்னா அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் கண்டென்ட்ல ஸ்டோர் பண்ணுவோம். சரியா? ஸோ அதை எந்த வே வந்து ஃபாலோ பண்ணுவோம், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ இது கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின். ஸோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ விச் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த ப்ரோக்ராம் கவுண்டர் கண்டென்ட். சரியா? ஸோ லாஸ்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணுவோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அண்ட் இன்ஜின், ஸோ ஆயில் இன்ஜின் மேனுஃபேக்சரர் பர்ச்சேஸ் லூப்ரிகன் கேன்ஸ். ஸோ அட் எ ரேட், ஸோ ₹42 பெர் பீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஆன் ஐட்டம், ஸோ ₹42. ஸோ த ரெக்குயர்மெண்ட், ஸோ ரெக்குயர்மெண்ட்னா டிமாண்ட் எனக்கு தெரியும், 1800 பெர் இயர் கொடுத்தாச்சு. ஸோ காஸ்ட் பெர் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆன் ஆர்டர், ஸோ ஆர்டரிங் காஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் ஆன் ஆர்டர் 16. அதே மாதிரி இன்வென்ட்ரி கேரிங் சார்ஜஸ் ஆர் ஹோல்டிங் காஸ்ட், ஸோ எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்னா ₹0.20 பைசே. ஸோ பெர் ரூபி பெர் இயர். சரியா? ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இருந்துச்சுன்னா we are going to convert in terms of the cost per unit இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் 20/100 எழுதிக்கிறேன் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் த ஐட்டம். ஸோ 42. சரியா? ஸோ ஜஸ்ட் we are going to substitute the EOQ ஃபார்முலா. ஆர்டர் குவான்டிட்டி தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ EOQ ஃபார்முலா டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே you will get the answer. ஸோ 2 இன்ட்டு டிமாண்ட் வந்து 1800. சரியா? ஸோ இன்ட்டு C0 16. ஸோ டிவைடட் பை CH வேல்யூ, ஸோ 20. ஸோ இன்ட்டு 42. ஸோ இங்கே பை 100 வருது. ஸோ ஐ எம் கோயிங் டேக்கிங் த டு த numerator. ஸோ மேலே வந்து கொண்டு போயிடுறேன். ஸோ ஜஸ்ட் யூ கேன் கேன்சல் த வேல்யூஸ். ஸோ யூ வில் கெட் த ஆன்சர். ரைட். ஸோ இங்கே 10. ஸோ ஜீரோஸ் 0. ரைட். ஸோ இங்கே கேன்சல் பண்ணுங்க. ஸோ என்ன வரும்? ஸோ 21. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணுறேன், 8. ஸோ இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணால் 7. ஸோ இங்கே என்ன ஆயிரும்? 3ஆல் கேன்சல் பண்ணால் எனக்கு 600. சரியா? ஸோ 600 இன்ட்டு 80. சரியா? 600 இன்ட்டு 80. ஸோ டிவைடட் பை 7. ஸோ இந்த மாதிரி வருது. சரியா? ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா என்ன வரும்? எனக்கு 8/6 ஸோ தெரியும், 8/6 வந்து 48. ஸோ 00/7. ஸோ இதையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 7s are 49. சரியா? ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சம் 80 சம்திங் வருமா? 8னா 80னா இப்போ எவ்வளோ வரும்? 640. சரியா? ஸோ அதே மாதிரி 85. ஸோ 85 ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஸோ 5525. ஸோ 9 7s 7225. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அரௌண்டு ஸோ 80 சம்திங். ஸோ அது ஆன்சரில் வரும். சரியா? சாரி, இங்கே 3 zeros. சரியா? ஸோ 3 zeros. ஸோ 85க்கு முன்னாடி, ஸோ 80 to 85. ஸோ 80 to 85 ஆப்ஷனை சூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 83. சரி, ஏ கிடையாது, பி. 83 is the answer. So just I am taking the root of, so 7000 approximate எனக்கு வரும். ஏன்னா 49 தெரியும். சரியா? ஸோ 49னா இப்போ வந்து 80க்குனா 6400 வரும். 80 போட்டோம்னா. சரியா? ஸோ 85னா 7225. ஸோ இது ரெண்டு இடையில வரும். ஸோ இன் between 80 to 85. ஸோ 83 is the option. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ எகெயின் மறுபடியும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2017 கேட்ட கொஸ்டின் டிமாண்டு ஸோ 9,000 கொடுத்துருக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் ப்ரொக்யூர்மெண்ட் ஸோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹோல்டிங் காஸ்ட் ஸோ ஆர்டரிங் காஸ்ட் ஒன் ப்ரொக்யூர்மெண்ட்டுங்கிறது 108. ஸோ ஹோல்டிங் காஸ்ட் ஸோ நீங்களும் வந்து பேரலாக வந்து செஞ்சு பார்த்துட்டே வாங்க சரியா. ஸோ பாஸ் த வீடியோ அண்டு செஞ்சு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் செக் த ஆன்சர்ஸ். ஸோ இதில் என்ன கேட்டிருக்கேன், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கேட்டிருக்கு. ஸோ என் வந்து கேட்டிருக்கு. ஸோ என்னுக்கு ஃபார்முலா தெரியும், டி பை கியூ சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கியூ கண்டுபிடிங்க. ரூட் ஆஃப் 2 இன்ட்டு டி இன்ட்டு சி நாட் டிவைடட் பை சிஹெச். ஸோ சிஹெச் வந்து 2.40 பெர் இயர். ஸோ அதான் கொடுத்துருக்கு. ஸோ யூ கேன் டைரக்ட்லி டேக் ஸோ 2.40 சரியா. ஸோ 2.40 ஐ கேன் டேக் ஸோ 240. ஸோ அது வந்து மறுபடியும் 100 வந்து மேலே வச்சுக்கிறேன் நான் சரியா. ஸோ கியூ வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹவ் கால்குலேட் த கியூ வேல்யூஸ் சரியா. ஸோ தெளிவாக என்ன எழுதுறேன், 2 இன்ட்டு 9,000 இன்ட்டு 108 இன்ட்டு 100. ஸோ 2.40 தான் நான் 240 by 100 போகிறேன். ஸோ அதான் அங்கே இருக்குது சரியா. ஸோ 0 0 கேன்சல். ஸோ 12 டைம்ஸ். ஸோ இது 12னா ஸோ இங்கே 9 டைம்ஸ் வருமா. ஸோ 2 9 இருக்குது. ஸோ ஒரு 9 ஐ கேன் டேக் அவுட் சைட். ஸோ அதே மாதிரி இங்கே 4 zeros ஸோ 2 zeros வெளியே எடுத்துடலாம் சரியா. ஸோ கியூ வந்து எனக்கு 900. ஸோ என் வேல்யூ ஸோ டி பை கியூ. ஸோ டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ 9,000 தான் கொடுத்துருந்தது இல்லையா. ஸோ 9,000 by 100 ஸோ 10. ஸோ ஆன்சர் வந்து 10. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் 10. ஆப்ஷன் டி சரியா. ஆப்ஷன் டி தான் 10 ஆர்டர்ஸ் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து அடுத்த 2017 அதே இது கேட்ட கொஸ்டின் தான். ஸோ an organization sales during a financial year 6 lakh rupees with 90% of it on credit. ஸோ at the end of the year the receivable turnover கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இது வந்து ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ் அந்த கான்செப்ட்ஸில் படிக்கும்போது எழுதியிருப்போம். ஸோ இதான் ஃபார்முலா. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர்னா காஸ்ட் ஆஃப் த குட் சோல்ஸ் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் இன்வென்ட்ரி சரியா. ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் டேஸில் கேட்டிருந்தாங்கன்னா 365 டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எடுக்கணும். அவ்வளோதான் சரியா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவே கொடுத்தாச்சு, 5ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ எனக்கு ஐடிஆர் 5 தெரியும் ரைட். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ் ஸோ எவ்வளோ அது. ஸோ செல்லிங் வந்து குட்ஸ் வந்து எனக்கு 6 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை ஸோ காஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ காஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் இன்வென்ட்ரினா இங்கே தான் சரியா. ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஸோ கியூ ஆவரேஜ் ஸோ 6 lakhs டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ 12 போட்டு 4 zeros 1 2 3 4 அவ்வளோதான் 1,20,000. ஸோ 120. ஸோ இந்த ஆப்ஷன் 2 இது இருக்குது. ஸோ சிஆர்டி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். ஸோ அடுத்து இன்னொன்று என்ன கேட்டிருக்குன்னா ஸோ they asked to calculate average days. ஸோ days தான் we are going to calculate. ஸோ just 365 divided by ITR போட்டாலே கிடச்சிரும். ஸோ 365 ITR போட்டிங்கன்னா you will get the average days வேணும்னா அதான். ஸோ 365 ITR வந்து 5ன்னு கொடுத்தாச்சு. ஸோ you can directly calculate சரியா. ஸோ இது என்ன வரும், ஆப்ஷன் 8 சரியா. 7 5s are 35 73. ஸோ 73 days. ஸோ 73 days and 120 சரியா. Q average 73 and 120 சாரி. பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 90% ஆஃப் ஆன் கிரெடிட். ஸோ இது வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. ஆக்சுவலாக இது வந்து நோட் பண்ணல நம்ம. ஸோ 90% ஆஃப் த கிரெடிட் வேல்யூன்னு கொடுத்துருக்கு. ஸோ 90% அப்படின்னா இதில் வந்து 90% மட்டும் எடுக்கணும். ஸோ கியூ ஆவரேஜில் 90% எடுத்துங்க. ஸோ 90% ஆஃப் கியூ ஆவரேஜ் எடுத்தால் என்ன வரும், 10% மட்டும் மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 10% 12,000. ஸோ 1,20,000 12,000 போயிருச்சுன்னா எனக்கு 1,08,000 சரியா. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் வந்து 1,08,000 and 73. ஸோ 1,08,000 and 73 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பி தான் ரைட்டு சரியா. ஸோ இஃப் யூ ஆர் நாட் நோட்டட் 90% ஆஃப் இட் கிரெடிட் அங்கிறது கொடுக்கலன்னா ஸோ யூ கேன் சூஸ் 120 டைரக்டாக எடுக்கலாம். பட் தே ஹவ் மென்ஷன் 90% ஆஃப் இட் அண்ட் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க.
so we got to choose, so 90% மட்டும் கால்குலேட் பண்ணி we are going to choose. சரியா? ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்ம் வந்து ஆல்ரெடி we have discussed. சரியா? அதை நோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி we are going to calculate. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், so a firm's inventory turnover of 8 lakhs is 5 times the cost of goods sold. So மறுபடியும் அதே தான் ITR தான் கேட்டிருக்காங்க. சரியா? if the inventory turnover is improved to 8, so first வந்து இப்போ நம்ம old average inventory cost calculate பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா இப்போ தான் படித்தோம் இல்லையா, ITR equal to cost of goods sold, so divided by the cost of the average inventory. So cost of average inventory அதுதான். சரியா? so cost of average inventory. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 lakhs எனக்கு ருபீஸில் வந்து கொடுத்துருக்கு காஸ்ட்டு. ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 5. ஸோ இப்போ வந்து 8 lakhs divided by 5 போட்டிங்கன்னா யூ கேன் calculate the average cost inventory. சரியா? ஆவரேஜ் இன்வென்ட்ரி காஸ்ட் வேணா வச்சுக்கோங்க. ஆவரேஜ் காஸ்ட் இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது 1. ஸோ இப்போ என்ன வரும்னா 8 lakhs divided by 5 times. ஸோ 5 times தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 16 times. ஸோ 16 போட்டு ஸோ ரிமைனிங் ஜீரோஸ் 1 2 3 4. சரியா? ஸோ 1,60,000. ஸோ வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரி காஸ்ட் இனிஷியலாக உள்ளது. ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா இஃப் மை டர்ன் ஓவர் இஸ் இம்ப்ரூவ் டு 8. ஸோ இப்போ வந்து 8 ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இங்கே வந்து 8 lakhs by 8ன்னு வரும், அவ்வளோதான். சரியா? ஸோ வந்து இன்வென்ட்ரி காஸ்ட், ஸோ இது வந்து ஆவரேஜ். சரியா? ஸோ 2 வந்து 8 lakhs divided by 8. ஸோ 8 lakhs by 8 போட்டிங்கன்னா 1 lakh கிடைக்கும், அவ்வளோதான். சரியா? ஸோ 1 lakh அடுத்து வந்து இனிஷியலாக உள்ளது 1,60,000. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஒன் இஸ் த ரைட். ஸோ இப்போ என்ன இருக்கு நம்மளுக்கு 60,000. ஸோ இது வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வர ஆவரேஜ் இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து 160. ஸோ இங்கே வந்து 1 lakh. ஸோ இப்போ வந்து 60,000 இஸ் ரிலீஸ்ட், ஆப்ஷன் சி. ஸோ இது வந்து கம்மியாக இருக்கு. சரியா? அதான் ஆன்சர், அதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கா என்னன்னு கேட்டிருக்கு. சரியா? அவ்வளோ. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின், ஸோ இதுவும் 2017 அதில் கேட்ட கொஸ்டின் தான். சரியா? ஸோ த ஸ்டாக்கிஸ்ட் ஹேஸ் டு சப்ளை 400 units ஆஃப் எ ப்ராடக்ட் எவரி மண்டே. ஸோ மண்டேன்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வீக்லி. ஸோ வீக்லி டிமாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஸ்மால் டி தான் அது 400. ஸோ கேபிட்டல் டி வேணும்னா ஸோ 1 இயருக்கு வந்து 52 weeks. ஸோ 52 into 400 போடணும் ஆனுவல் டிமாண்டு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு? ஸோ கெட்ஸ் அண்ட் ப்ராடக்ட். ஸோ 50 rupees. ஸோ ப்ராடக்டோட காஸ்ட் வந்து 50. ஸோ ஆர்டரிங் காஸ்ட், ஸோ காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங் அண்டு மேனுஃபேக்சரர். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங் ₹75. ஸோ ஹோல்டிங் காஸ்ட் வந்து அதான் கேரிங் காஸ்ட். ஸோ 7.5% பெர் இயரில் கொடுத்தாச்சு. ஸோ ஆஃப் சி போட்டுக்குங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ நவ் யூ ஹேவ் டு கால்குலேட் த EOQ. ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் த EOQ? ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் அது வேற கேட்டிருக்கு. சரியா? ஸோ டோட்டல் காஸ்ட் இன்க்ளூடிங் த கேபிட்டல் காஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ டைரக்டாக டோட்டல் காஸ்ட் வேணும்னா √2D C அது ஆர்டரிங் காஸ்ட் இன்ட்டு CH அந்த ஃபார்முலாவில் போடுவோம். ஸோ இங்கே இன்க்ளூடிங் கேபிட்டல் காஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ டிமாண்ட் இன்ட்டு ஸோ அந்த காஸ்ட் பெர் யூனிட். ஸோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணி போடணும். சரியா? ஸோ வி வில் சால்வ் த ப்ராப்ளம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ வீக்லி டிமாண்ட் இப்போ கொடுத்தாச்சு. ஸோ 500. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆனுவல் டிமாண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ 400 into 52. ஸோ அதே மாதிரி யூனிட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் இருக்கு, CH இருக்கு. ஸோ 7.5% ஆஃப் 50. சிங்கிறது 50, அதே தான் சொல்லியிருந்தோம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 3.75 per unit per year. ஸோ ஃபர்ஸ்ட் EOQ ஃபார்முலா 2D C0/CHல சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஸோ யூ வில் கெட் அரௌண்ட் 912. சரியா? ஸோ 912 வருது. ஸோ அகெயின் ஸோ அந்த ஆப்டிமல் காஸ்ட்ங்கிறது நம்ம வந்து இப்போ வந்து இந்த கேபிட்டல் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணனா we are using this formula alone. ஸோ இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? இப்போ இந்த இதில் வந்து கொடுத்ததுனால we are using ஸோ D into CU யூனிட் காஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் DU ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ ஃபைனலி we are getting the cost. சரியா? இது வந்து டோட்டல் காஸ்ட் பெர் இயர். ஸோ வந்து கொஸ்டினில் இப்போ என்ன கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு ஸோ பெர் வீக் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ பெர் வீக்னா டிவைடட் பை 52 அகைன் போட்டிருப்போம். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த நான் கால்குலேட்டர் TRB TNPSCக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் எப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மேபி கேட் எக்ஸாமினேஷனில் கூட கேட்கலாம். சரியா?
So these are the questions. So some of the questions which are related to the engineering service examination. So next we will discuss start with the GATE examinations கேட்ட some of the questions we will discuss. Right. So first question. So setup cost. So வந்து does not include. So setup costல வராது எதுன்னு கேட்டிருக்கு. So labor cost of setting up the machines. So கண்டிப்பா include ஆகும். Ordering cost of the raw materials. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆஃப் த மெஷின், காஸ்ட் ஆஃப் ப்ராசஸிங் த ஒர்க் பீஸ். ஸோ இந்த மூணுமே வந்து செட்டப் காஸ்ட்ல தான் வருது. மெயின்டெனன்ஸ் உண்டு தான். ரா மெட்டீரியல் வந்து பிரிங்கிங் த ரா மெட்டீரியல்ஸ் படிச்சிருந்தோம். அதே மாதிரி இனிஷியலாக வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு செட்டப் எ மெஷின், ஸோ ஃபார் தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் த அமௌண்ட் ஃபார் த லேபர்ஸ். ஸோ தட் ஆல்சோ இன்க்ளூட் த செட்டப் காஸ்ட் ஒன்லி. சரியா? ஸோ இது மூணுமே செட்டப் காஸ்ட்ல வரும். ஸோ இன்க்ளூட் ஆகாது யுவர் டி. ஸோ ஆப்ஷன் வந்து டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஸோ தேர் ஆர் டூ ப்ராடக்ட்ஸ் பி அண்ட் கியூ. ஸோ ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் போத் ஆர் இன் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். டிமாண்டு, காஸ்ட் ஆர்டர், ஹோல்டிங் காஸ்ட் கேட்டிருக்கு. ஸோ வி ஹவ் டு கால்குலேட் த ஜஸ்ட் ரேஷியோ. சரியா? ஸோ வந்து இப்போ ஃபார்முலாலேயே வந்து யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட். ஸோ ரூட் ஆஃப் 2D C0. ஸோ C0 வந்து சேஞ்ச் ஆகலை இல்லையா? ஸோ ஆமாம், ஆர்டரிங் காஸ்ட் வந்து சேம் தான் இருக்குது. ஸோ யூ கேன் கால்குலேட். ஸோ டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ D1 C0 வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹோல்டிங் காஸ்ட் 1. ஸோ டிவைடட் பை என்ன கேட்டிருக்காங்கன்னா டு த கியூ. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பி, ஸோ அடுத்தது கியூ. ஸோ C0 வந்து காமன் தான், டிவைடட் பை CH2. சரியா? ஸோ இதை வந்து யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் சிம்பிளை பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இது எப்படி சிம்பிளை பண்ணுறது? 2D C0. ஸோ D1 இங்கே, அங்கே C0, இங்கே CH1. ஸோ இது டிவைடட் பைல இருக்குது. ஸோ வந்து நான் மேலே கொண்டு போயிட்டேன்னா மல்டிப்ளைல கொண்டு போயிடலாம். ஸோ CH2 ஹோல்டிங் காஸ்ட் ஃபார் 2. ஸோ 2 இன்ட்டு இங்கே D2 வரும். அதே மாதிரி இங்கே C0 வரும். ரைட்டா? ஸோ இப்போ இதில் காமன் அவ்வளோதான், கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 2 ஐ கேன் கேன்சல். ஸோ C0 ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஐ கேன் கேன்சல். ஸோ இப்போ ரிமைனிங்காக உள்ளது இப்போ என்ன இருக்குது? D1 மேலே இருக்குது. அதே மாதிரி இங்கே CH2 இருக்குது. இங்கே வந்து CH1 இன்ட்டு D2. ஸோ இந்த மாதிரி சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ டிமாண்ட் 1, பி ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து 100. ஸோ 100 இன்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் ஃபார் ப்ராடக்ட் 2. ஹோல்டிங் காஸ்ட் வந்து ப்ராடக்ட் 2க்கு வந்து 1 rupees. ஸோ 1. ஸோ டிவைடட் பை ஹோல்டிங் காஸ்ட் ஃபார் ப்ராடக்ட் 1 வந்து 4ன்னு பார்த்துருந்தோம். 4 தானே? அதே மாதிரி டிமாண்ட் வந்து செகண்ட் ப்ராடக்ட் உள்ளது 400. ஸோ இங்கே 4, இங்கே 400. ஸோ 4 இன்ட்டு 400. அவ்வளோதான். சரியா? ஸோ 2 zeros 2 zeros. ஸோ இது வந்து எடுத்துட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். சரியா? ஸோ 1/4 ரூட் ஆஃப், ஸோ 1/2 வரும். கரெக்டா? சாரி, 4 into 4 16. சரியா? ஸோ 1/4 ஆன்சர் வந்து 1/4. ஸோ 2 4 ஒரு 4 வெளியே எடுக்கிறோம், அவ்வளோதான். 1/4. ஸோ 1/4 இஸ் த ஆன்சர். ஸோ 1:4 அதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. சரியா? ஸோ கேட்ல கேட்ட கொஸ்டின் தான். சரியா? சிம்பிள். ஸோ யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட் த ஃபார்முலா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ an inventory planning, extra inventory is unnecessarily carried to the end of the planning period when using one of the following lot size decision policies. So எதை பேஸ் பண்ணி we are going to make. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஸோ we are taking based on the economic order quantity. ஸோ இதான் EOQ மாடல் தான் அது. சரியா? இன்வென்ட்ரி பிளானிங், எக்ஸ்ட்ரா இன்வென்ட்ரி இஸ் unnecessary carried to the end planning period. ஸோ இது எதை பேஸ் பண்ணி லாட் சைசிங் டிசிஷன் வந்து we are going to take economic order quantity. EOQ மாடல் தான் அது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மார்க்கெட் டிமாண்ட். ஸோ டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிமாண்ட் வந்து கொடுத்தாச்சு உங்களுக்கு 8 lakhs per annum. சரியா? ஸோ a company purchase these springs in lots and sells them. The cost of making the purchase order. ஸோ கம்பெனி வந்து இப்போ ஆர்டரிங் காஸ்ட் ஸோ எவ்வளவு? 1200. சரியா? ஸோ ஸ்டோரேஜ் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட் 120. ஸோ EOQ. ஸோ டைரக்டா ஐ கேன் சப்ஸ்டியூட் இன் த ஃபார்முலா. ஸோ EOQ ஃபார்முலா தெரியும். ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸோ டி வந்து தெரியும் 8 lakhs இன்ட்டு C0 1200. ஸோ டிவைடட் பை CH 120. ஸோ 120 இங்கே அடிச்சிட்டிங்கன்னா ஸோ இங்கே 10 times வரும். சரியா? ஸோ இப்போ Q கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். சரியா? ஸோ இங்கே என்ன வரும்? 16 ரெண்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அங்கே ஜீரோஸ் வந்து
3, so 6 zeros இருக்கு 1 2 3 4 5 6 zeros. So root எடுத்தீங்கன்னா 4, so 6 zeros க்கு ஒரு 3 zeros அவ்வளவுதான். So answer வந்து 4000. So 4000 option C is the answer. அவ்வளவுதான். சரியா? So direct simple question. So 2003 அதுல கேட்ட EOQ. So நீங்க கேட் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கனாலே so related to our industrial engineering subjects எல்லாமே வந்து mostly ஈஸியான क्वेश्चंस தான் இருக்கும். டைரக்டா சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? So நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So mostly வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணவே தேவைப்படாது. நிறைய क्वेश्चंस வந்து அப்படி தான் இருக்கும். சரியா? So next question என்ன கேட்டிருக்கு? So item can be purchased. So purchase cost வந்து என்ன அர்த்தம்னா so cost of an item 100. So ordering cost கொடுத்திருக்கு C0 200. So அதே மாதிரி holding cost. So 10% of the item. So 10% of 100. So எவ்வளவு 10 rupees அவ்வளவுதான். So demand 4000. So again EOQ தான் கேட்டிருக்கு. So data formula substitute பண்ண வேண்டியதான் 2 into D into C0 200 divided by CH 10. just cancel பண்ணிருங்க 0 0. So இங்க 4 க்கு வந்து ஒரு 2 வரும். அதே மாதிரி இங்க ஒரு 2 2 க்கு வந்து ஒரு 2. So கண்டிப்பா எனக்கு 4 ல ஸ்டார்ட் ஆறது தான் வரும் ஆன்சர். So இங்க வந்து 4 zeros க்கு 2 zeros. So 400 அவ்வளவுதான். So 400 is the answer. So next question, if the demand for an item is doubled and the ordering cost is half, the economic order quantity. So the same question, so which you have discussed. So already on the state public service commission la இதே தான் வந்து மறுபடியும் actually starting வந்து கேட்ல கேட்டிருக்காங்க. So அது வந்து அங்க ரிப்பீட் பண்ணிருந்தாங்க. சரியா? So இதுக்கு வந்து so we have changed unchanged. So அதான் பார்த்திருந்தோம். So demand வந்து டபுள் ஆகுது. So ஃபார்முலால 2 into D எக்ஸ்ட்ரா வந்து வரும். அதே மாதிரி எனக்கு ஆர்டரிங் காஸ்ட் வந்து ஆஃப் ஆகுதுன்னா C0 by 2. So அந்த 2 2 கேன்சல் ஆயிரும். there is no change. So ஃபார்முலா இதான் படிச்சிருப்போம். சரியா? So there is no change. அதே தான் அது. ஆப்ஷன் A. So next question கொடுத்திருக்காங்க. So the company uses 2555 units of an item annually. So delivery lead time is 8 days. So the reorder point to achieve the optimum inventory. So optimum inventory வந்து ரீச் ஆகிறதுக்கு so what is the number of orders, sorry number of units வந்து we are going to reorder point வந்து கால்குலேட் பண்ணனும். So first என்ன கொடுத்திருக்காங்க, demand in a year first as usual D ங்கறது எடுத்தாச்சு. So lead time வந்து கொடுத்திருக்காங்க. lead time வந்து 8 days. சரியா? So number of orders வேணும்னா you can directly substitute. So number of days in a year divided by lead time. So lead time னா ஒரு தடவை வந்து இப்போ எவ்வளவு நாள் 8 டேஸ்க்கு வந்து ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? So அதே மாதிரி இப்போ பெர் இயர் நான் எத்தனை தடவை வந்து ஆர்டர் பண்ணோம்னா you can directly substitute 365 by 8 போட்டீங்கன்னா number of orders கிடைக்கும். சரியா? So 8 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். சரியா? So அதே மாதிரி இப்போ குவாண்டிட்டி ஆர்டர் ஈச் டைம் ஆர் த ரீஆர்டர் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து Q தான் எனக்கு வேணும். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் n equal D by Q போடுவோம் இல்லையா? ஸோ அதே தான். சரியா? we have studied n equal to D by Q. ஸோ இப்போ எனக்கு Q வேணும். ஸோ D by N அவ்வளோதான். ஸோ டிமாண்ட் கொடுத்தாச்சு 2555 divided by நம்பர் ஆஃப் ஆர்டர் 365 by 8. ஸோ இதை கேன்சல் பண்ணியா you will get 56 units. ஸோ ஆப்ஷன் C அதான் ஆன்சர். சரியா? ஸோ இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இதுதான் இப்போ நியூ கான்செப்ட் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் படிச்சது. சரியா? ஸோ எப்படி வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது லீட் டைம்னா, ஸோ லீட் டைம்னா என்ன அர்த்தம்னா we are placing ஆர்டர் 1 day ஆர்டர் பண்ணோம்னா ஸோ அந்த என்னைக்கு வந்து எனக்கு ரீச் ஆகும், திரும்ப வந்து நான் அன்னைக்கு பிளேஸ் பண்ணியிருக்கேன் 8 டேஸ்க்கு அப்புறம் தான் ரீச் ஆகும்னு அர்த்தம். சரியா? ஸோ கண்டினியூஸாக இப்போ நான் ஆர்டர் பண்ணுறேன் கேப்பே விடாமனா இப்போ மேக்ஸிமம் ஆர்டர் ஒரு இயரில் வந்து எவ்வளோ நான் பிளேஸ் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் டேஸ் டிவைடட் பை லீட் டைம் போட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே டேஸில் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி you can change. 365 போட்டிருக்கோம், மந்த்தில் இருந்துச்சுன்னா 12 போடணும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ மேக் ஏ நோட் ஆஃப் இட். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இதான் வந்து நியூவாக வந்து இப்போ படிச்சிருக்கோம் இந்த ப்ராப்ளத்தில். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன் ஐட்டம் ஓவர் 3 consecutive months. ஸோ இன் ஏ ரெகுலர் டைம் 100 100 and 80. ஸோ ஓவர் டைம் வந்து 20 20 and 40. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் என்னால் வந்து 3 consecutive months. அதோட கெப்பாசிட்டி அதாவது எவ்வளோன்னு பண்ணணும். பட் டிமாண்ட் வந்து இப்போ 3 monthsக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ யூ கேன் மேக் ஏ டேபிள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா யூ கேன் மேக் ஏ டேபிள். ஸோ மோஸ்ட்லி வந்து இதுதான் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட். ஸோ மந்த் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிமாண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து இப்போ ரெகுலரில் வந்து எவ்வளோதான் பண்ணுறோம், அதே மாதிரி ஓடியில் வந்து இப்போ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து மேக்ஸிமம் பண்ண போகிறது. சரியா? என்னால் பண்ண முடியும், பட் ஆக்சுவலாக பண்ணுறது வேணால் இங்கே எழுதிக்கும். ஸோ ஓடி வந்து யூட்டிலைசேஷன்
நான் எவ்வளோ வந்து யூட்டிலைஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எனி எக்ஸஸாக இருந்தால் we are going to write here. அதே மாதிரி எனி ஷார்ட்டேஜ் எனக்கு வருதுனாலும் we can write. ஸோ you can make in a table form. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா you can solve very easily. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 3. ஸோ 3 months இருக்கு. சரியா? ஸோ 3 months I am going to write. ஸோ டிமாண்ட் வந்து 3 monthsக்கு வந்து கொடுத்துருக்காங்க 90 ஃபர்ஸ்ட் மந்த் இது, செகண்ட் மந்த் இது 130, ஸோ தேர்ட் மந்த் வந்து 110. சரியா? ஸோ ரெகுலர் ப்ரொடக்ஷன் எனக்கு ரெகுலரில் வந்து இப்போ எவ்வளோன்னு பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் இதில் 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் 100 பண்ணலாம், தேர்ட் மந்த் வந்து 80 பண்ணலாம். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ ஓடி வந்து நான் எவ்வளோன்னு பண்ண முடியும் 20 பண்ணலாம், இங்கேயும் வந்து 20 ஐ கேன் டூ அண்ட் ஹியர் 40 ஓவர் டைம் வந்து பண்ண முடியும். அதான் ஓட்டிங்கிறது ஓவர் டைம். சரியா? ஸோ இப்போ அதோட காஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின்ல வந்து தி லெவல் ஆஃப் பிளான்டு ப்ரொடக்ஷன் இன் ஓவர் டைம் இந்த தேர்ட் மந்த். ஸோ தேர்ட் மந்த்ல வந்து ஓவர் டைம் வந்து எனக்கு எவ்வளோன்னு தேவைப்படும். இப்போ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? கொஸ்டின்ல வந்து ஆக்சுவலாக இந்த காஸ்ட் டேட்டா எல்லாமே தேவை கிடையாது நம்மளுக்கு. ஆக்சுவலாக இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து எனக்கு ஓவர் டைம்லாம் கால்குலேட் பண்ணி போடுங்கன்னா வி கேன் யூஸ் த காஸ்ட். பட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ தே ஆஸ்க் டு கால்குலேட் த ஓவர் டைம் தேர்ட் மந்த்ல வந்து எவ்வளோன்னு வந்து we are going to make how many quantities we are going for a over time அதான் கேட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து இப்போ கன்சிடர் பண்ணி பாருங்க. ஸோ 90 தான் டிமாண்ட் இருக்கு, பட் ரெகுலர் ப்ரொடக்ஷன் எனக்கு 100 பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த 20 வந்து ஐ கேனாட் யூஸ், எனக்கு தேவையே கிடையாது. ஓட்டி நான் போக தேவையில்லை, ரெகுலரில் பண்ணாலே ஐ கேன் மீட் மை டிமாண்ட். ஸோ அது தவிர எக்ஸஸாக வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும், ஸோ ஓட்டி வந்து ஐ ஆம் நாட் யூட்டிலைசிங். ஸோ எக்ஸஸ் ஐ ஆம் ஹேவிங். ஸோ 10 யூனிட்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போ எக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம், ஷார்ட்டேஜ் எதுவுமே இல்லை. சரியா? ஸோ இது புரியுது இல்லையா? 90 வந்து டிமாண்டு, ரெகுலர் ப்ரொடக்ஷனே என்னால் 100 பண்ண முடியும். ஸோ எக்ஸஸ் தான் என்னால் 10 இருக்கு. ஸோ ஓட்டியை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணவே வேண்டாம். சரியா? ஸோ அதே மாதிரி ஹியர் ஆல்சோ தேர் இஸ் நோ ஷார்ட்டேஜ், ஷார்ட்டேஜே இங்கே தேவைப்படல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கு போகிறோம். 130 டிமாண்டு. சரியா? ஸோ ரெகுலரில் வந்து இப்போ நான் 100 பண்ணுறேன், யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அதே மாதிரி இப்போ ஓவர் டைம் பண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20 பண்ணுறேன். ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது நான் டோட்டலாக வந்து 20 ஓவர் டைம் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, ஏன்னா மை டிமாண்ட் 130 இருக்கு. ஸோ இங்கே 100 + 20, ஸோ 120 தான் என்னால் மீட் பண்ண முடியும். இன்னொரு எனக்கு 10 யூனிட் தேவை. ஸோ அந்த 10 யூனிட்டை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து இப்போ வாங்கிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன எனக்கு 130 இங்கே வந்துடுது. ஸோ இங்கே வந்து எனக்கு 100. ஸோ வந்து நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறேன்னா ஸோ 100 + 20 + 10 அர்த்தம். சரியா? ஸோ 130 இங்கேயும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேலன்ஸ் வந்து எனக்கு எக்ஸஸே வந்து எதுவுமே இருக்காது, 0 ஆயிரும். ஸோ அதே மாதிரி ஷார்ட்டேஜும் இருக்காது, தேர் இஸ் நோ ஷார்ட்டேஜ். ஸோ தேர்ட் மந்த் இப்போ போகிறோம். சரியா? ஸோ டிமாண்ட் வந்து எனக்கு 110, 80 வந்து ரெகுலரில் பண்ண முடியும். ஸோ எக்ஸஸாக எனக்கு தேவைப்படுறது வந்து இப்போ எவ்வளவு 30 வந்து தேவைப்படுது. ஓட்டியில் வந்து எனக்கு 30 தேவைப்படுறது வந்து 30 யூனிட்ஸ் வந்து ரெக்வயர்டு. என்னால் 40 பண்ண முடியும், பட் 30 இருந்தால் போதும், ஐ கேன் மீட் மை டிமாண்ட். ஸோ பேலன்ஸ் முன்னாடி எதுவுமே இல்லை. சரியா? அதனால் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ 30 வந்து ரெக்வயர்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரியா? ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம கான்செப்டை புரிஞ்சிட்டோம்னா வி கேன் easily find out the answers. சரியா? just write பண்ணீங்கனால you can understood. Right? So remaining problem we will discuss in the next video. Right? So thank you for your valuable time and don't forget to subscribe our channel. கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். Thank you.